அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் அந்த கட்சியை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகரன், இவங்க எல்லாம் இன்னும் ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது சார். லாஸ்ட் வீக் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண ஓபிஎஸ் அவர்கள் எங்க கூட்டணியில் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குவாங்க, அந்த முடிவு எடுக்கக்கூடியது அதிமுக இல்ல பாஜக தான், ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும், அப்படி ஒரு வேளை சேர்த்துக்கல அப்படின்னா அந்த கூட்டணியை ஜெயிக்காது அப்படின்ற டோன்ல பேசுறாரு. நேத்து டிடிவி தினகரன் பேசுறப்ப எங்களை அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும், அதை முடிவு பண்ண வேண்டியது பாஜக தான் ஒழிய அதிமுக இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட கணக்கு என்ன சார்? இல்ல, அவங்க சொல்றது ஒரு வகையில் சரிதான். என்னன்னா, இப்ப எடப்பாடி இவங்களை எல்லாரையுமே அவருடைய கூட்டணிக்குள் நிச்சயமா அழைக்க மாட்டார். அதிமுகக்குள்ளும் இவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். அது ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். அதே நேரம் இவர்கள் பாஜகவை அண்டி பிழைப்பதால் இவங்க பாஜக மூலமாக நாம நினைச்சதை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவுலையும் இருக்காங்க. அதனால இப்ப இவங்க சொல்றதை நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா அதுல ஓரளவுக்கு ஒரு உண்மையும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாரையுமே நம்ம கூட்டணியில இருந்தா நமக்கு அந்த முக்குளத்தோர்கள் வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்கா இருக்கும். எடப்பாடியும் கொஞ்சம் அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா இது நமக்கு தேவைதான்னு அவரும் அந்த முடிவுக்கு வருவார். அதே நேரம் நேரடியாக இவங்க 2 பேரையும் கட்சிக்குள்ளேயோ அல்லது கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வந்தா அது அவருக்கே மிகப்பெரிய சிக்கலா இருக்கும். அப்ப ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி நம்ம தள்ளி வச்சது தான். அதே நேரம் இவங்க கூட்டணிக்குள்ள இருந்தா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜக வழியாக இவங்க உள்ள வருவாங்க. அது சுருக்கமா சொல்லணும்னா பாஜக தனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டு உள் ஒதுக்கீடு மாதிரி இவர்களுக்கு பாஜக தரப்பிலிருந்து சீட்டு கொடுப்பது. ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தா மட்டும்தான் மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல. அதாவது பாத்தீங்கன்னா இவர்கள் அதிமுகவுக்குள் அது ஒன்றுபட்ட அதிமுகவாக மாறினாலும் மக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க என்னைக்கு பாஜகவோட போனாங்களோ அன்றைக்கே மக்கள் அதிமுகவை கை கழுவிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் அதிமுக தொண்டர்கள் ஒருவேளை மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிலும் குறிப்பா அந்த முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் விசுவாசத்திலேயோ ஜெயலலிதா விசுவாசத்திலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால் அதிமுகவில் தொடருவாங்க. அதே நேரம் நம்ம சமூகத்தை சேர்ந்த டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் இந்த கட்சிக்குள்ள இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருப்பாங்க. ஸோ இவர்கள் ஏதோ ஒரு வகையில் அப்படி உள்ள வரும்போது இந்த செக்டார் சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி தமிழ்நாட்டு மக்களே சந்தோஷப்படுவாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க அப்படின்லாம் நிச்சயமாக. இவங்க வலுவான கூட்டணி வேணும் திமுக வீழ்த்துறதுக்கு அப்படின்னு எவ்வளவு சமரசமே பாஜகவோட கூட்டணியே இல்லை அப்படின்னாரு. ஆனா பாஜகவோட இபிஎஸ் அவர்கள் கூட்டணி வச்சாங்க. அப்படி இருக்கிறப்ப ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்கிறதுல என்ன சார் சிக்கல் இருக்க போகுது? அதாவது பாஜகவோடு கூட்டணி போறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஏதோ ஒரு கோபத்தாபத்து அண்ணாமலை கீழ்த்தரமாக விமர்சித்தார் அப்படிங்கிற அந்த கோபத்தில் எடுத்த முடிவு. அதாவது பாஜகவுடைய சித்தாந்த ரீதியா இவங்களுக்கு ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இல்ல எங்களுடைய கொள்கைக்கு மாறான கொள்கை அப்படிங்கிற காரணத்தினால இவங்க பாஜகவிலேருந்து நகர்ந்து வரல. அண்ணாமலையோட இவங்களுக்கு ஒரு பிணக்கு இருந்தது, அதன் காரணமா இவங்க வெளியில வந்தாங்க. இப்ப மீண்டும் சேருகிற சூழல் வரும்போது இவங்க ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அண்ணாமலை இருந்தா எங்களால ஸ்மூத்தா டீல் பண்ண முடியாதுங்கும் போது இவங்க நயினா நாகேந்திரனை கொண்டாந்து வச்சாங்க. இப்ப இந்த கூட்டணிங்கிறது அமைஞ்சிருச்சு, அது பிரச்சனை இல்லை. அதே நேரம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை உள்ள கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா அது எடப்பாடியினுடைய நாக்காளியே ஆட்டம் காண வைக்கிற ஒரு செயலா இருக்கும். உங்களுக்கு தெரியும், டிடிவி தினகரன் இன்னைக்கு ஒரு லட்சப்பேடு கட்சியில் இருந்தாலும் அவர் ஒரு காலத்தில் அதிமுகவில் ரொம்ப செல்வாக்கா இருந்தவர். அவருக்கு கீழ் கை கட்டி நின்றவர்கள் தான் எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாருமே. இப்ப மறுபடியும் அவர் உள்ள வந்தா மீண்டும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த சமூக இதை வச்சு டாமினேஷனை வச்சு மீண்டும் எடப்பாடி அதிலிருந்து அகற்றி விட்டு இவர் அந்த இடத்துல உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அப்படி நடந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அதான் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இரட்டை தலைமையாக இருக்கும்போது எப்படியெல்லாம் எடப்பாடிக்கு ஒரு தலைவலியா அமைஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால அவரையும் கூட வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் என்னன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய தொண்டர் பலம் கிடையாது, அவருக்கு பின்னால மக்கள் கிடையாதுங்கிறது அந்த யதார்த்தமும் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஓபிஎஸ்ங்கிறது அவரை பொறுத்தவரை ஒரு லக்கேஜ் தான். ஸோ அந்த லக்கேஜை நம்ம ஏற்கனவே அனுப்பிச்சிட்டோம்,
அனுப்புனதை அனுப்புன மாதிரியே இருக்கட்டும், மீண்டும் அதை உள்ள கொண்டு வர வேணாங்கிறதுல அவரு. பட் ஆனா கேஸ்ட் ஓட் பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்ப முக்குளத்தோர் சமுதாயம் ஆகட்டும், இப்ப எல்லா இடங்கள்லயும் அவருக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது ஒரு 200-300 ஓட்டு கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் இல்லையா எலெக்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா அது ஓபிஎஸ் கட்சியில் இருந்தா அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்கு கிடைக்கும், அவர் இல்லைன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அதே சமூகத்தை சேர்ந்த ஆர்பி உதயகுமார், அந்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால நீங்க சாதி ரீதியாக அதிமுகவை பார்ப்பவர்களுக்கு இவங்க அங்க இருப்பதே ஒரு ஆறுதல் பரிசு தான். அதனால ஓபிஎஸ் போனதால் இவர்களுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிறதே நம்முடைய கற்பனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணப்படுறது, விஜய் வந்து தொடர்ந்து நடிக்க போறாரு, கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? இது அப்பட்டமான பொய் அல்லது திட்டமிட்டு கிளப்பி விடப்படுகிற வதந்தி அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜய் வந்து நான் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவித்த போது அப்படியெல்லாம் கிடையாது, 2026க்கு பிறகு இவர் நிச்சயமாக நடிப்பார், 69ஓடு விஜயனுடைய திரைப்பயணம் வந்து நிற்காது, 70, 71 தொடரும்னு சொன்ன ஒரே ஆளு நான் தான். அது பார்த்தீங்கன்னா அது என்னுடைய அனுமானம் பிளஸ் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கருத்தை நான் முன் வச்சேன். என்ன காரணம், அதை விஜய் வந்து நடித்து இந்த கலைத்துறையை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லலை. விஜய் நினைத்த வெற்றி வந்து 2026ல் கிடைக்காது, 2031 வேண்டுமானாலும் அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த 5 வருஷம் அவர் சும்மா உட்கார மாட்டார். ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரு, வருஷத்துக்கு 2 படம் பண்ற மூட்ல இருக்காரு. அப்ப வருஷத்துக்கு 400 கோடியை இழந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை பண்ண விஜய் வந்து வந்தாருங்கிறது பயங்கரமான வந்து ஒரு ஹம்பக்கா இருக்கும், ஒரு அபத்தமான விஷயமா இருக்கும். ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி 2026 ரிசல்ட்டை பார்த்துட்டு இவர் மீண்டும் நடிக்க வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து தான் கை கால் முளைச்சி வேறொரு ரூபத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, தயாரிப்பாளர்களை கியூவில் நிற்க சொல்லிட்டாரு, அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, இந்த கதையை ஓகே பண்ணிட்டாருன்னு சகட்டு மேனிக்கு அடிச்சு விடுறாங்க. ஆனால் உண்மையில் இன்றைய தேதியில் விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை முடிக்கணும், அடுத்தபடியாக இந்த 2026 தேர்தல் களத்தை சுற்றி, இது 2 தான் விஜயினுடைய மைண்ட்ல இருக்க தவிர அந்த சினிமாங்கிறது இப்போதைக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 தேர்தல் முடிவுகள் தான் முடிவு. அவர் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னா மீண்டும் நடிப்பது குறித்து அவர் வந்து கன்சிடர். ஆனா இப்பவே அவர் பேசிட்டு இருக்காரு, இந்த படம் முடிஞ்சோன்னா அடுத்து ஆரம்பிச்சிருவாங்க, எலெக்ஷன் முன்னாடி இன்னொரு படம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா விஜய்க்கு அரசியல் களத்தின் மீது நம்பிக்கை போயிடுச்சு, அதனால மீண்டும் அவர் நடிக்க போயிடுவாரு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாம தான் பொழப்ப பார்க்க போற இவருக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு அப்படி மக்களை குழப்புகிற ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிந்து இந்த வதந்திக்கு பின்னால் நிச்சயமாக வந்து திமுகவுடைய இணைய கூலிப்படை இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான வதந்தியை ஒரு அதிமுக தரப்பில் இருந்தா மற்ற தரப்பில் இருந்தா கிளப்பி விடுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், விஜயின் வருகை திமுகவுக்கு தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் கொடுத்திருக்கு. அப்ப எப்படியாவது விஜயை காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருப்பதால் இந்த மாதிரியான சில்லறைத்தனமான வதந்திகளை எல்லாம் அவங்க கிளப்பியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்மளுடைய அனுமானம் மட்டும் இல்லை, அந்த யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நபர்கள், இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு வகையில் திமுகவுடைய தொடர்புடையவர்களா இருக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திமுக சைட்ல இருந்து பேசுறப்ப அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டாங்க, எலெக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த திமுக ஏன் சார் விஜய் பார்த்து பயப்படணும் அப்படின்னு லாஜிக்கா ஒரு கொஸ்டின் வரது நியாயம் தானே? இல்ல, அவர்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுடைய கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு நீங்க பொறுப்பாளர்கள் போடுது, மற்ற விஷயங்கள் பண்றது அப்படிங்கிறது வேறு. அதே நேரம் தேர்தல் களத்துல ஒரு எதிரி இருக்காரு, அவர் ஒரு பலமான எதிரிங்கும் போது அடடா இவர் எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், இவர் எப்படி வீழ்த்துவது, இதை எப்படி வியூகம் அமைப்பது அப்படின்லாம் அவங்க யோசிக்கத்தானே செய்வாங்க. இன்னொன்னு, அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் யார் மீது இவர்களுக்கு அச்சம் இல்லைன்னா ஒரு பேச்சுக்கு கேட்கிறார், 2026 தேர்தலில் எந்த வாக்காளருக்கும் ₹1 கூட கொடுக்காமல் இந்த திமுகவால் அந்த தேர்தலை எதிர்கொண்டு விட முடியுமா? நிச்சயமா முடியாது. என்னன்னா அந்த எதிரிகள் மீது இவர்களுக்கு இருக்கிற பயத்தினால தானே இவங்க பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் போன்ற ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு அரசியல்வாதியா அந்த களத்துக்கு வரும்போது அதனுடைய தாக்கம்ங்கிறது பெரிய அளவில் இருக்கும் தானே. அப்படி இல்லை என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது.
ஆனா அப்படி நினைப்பதற்கு திமுகவினர் வந்து முட்டாள்கள் அல்ல. நேத்து பேசுறப்ப தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் பேசுறப்ப சொல்றாரு, நாங்க வந்து எந்த கூட்டணிக்கு போறோம் அப்படின்றது வந்து நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க தலைவரே வந்து சொல்வாரு, ஆனா தனித்து போட்டின்றது தெளிவா இருக்கும் அப்படின்றாரு. மீண்டும் நீங்க கூட்டணிக்குள்ள போவீங்களா அப்படின்றப்ப அதை தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்ற அந்த காய் இன்னும் விஜய் அந்த டோர் ஓப்பன்ல தான் வச்சிருக்காரா? இல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற டோர் வந்து நிச்சயமாக திறந்திருக்கும். அந்த டோர் யாருக்கானது அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க சமீப காலமா பார்த்தா பாஜக கூட்டணிக்குள் விஜய் வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மை மாதிரி தெரியுங்கிறதுனால இவங்க திட்டமிட்டே அப்படி ஒரு பொய்யை வந்து அவங்க பரப்புறாங்க. தமிழிசை ஓபனா சொல்றாங்க. தமிழிசை கேக்குறாங்க, விஜய் வந்து பாஜகவோட வரமாட்டோம்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல எத்தனையோ லெட்டர் பேடு கட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாம் விஜய் நானும் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா விஜய் உட்காந்து மறுப்பாரா? நான் இந்த கட்சியோட கூட்டணி இல்ல, நான் இந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாரு. பட் ஆனா அவங்க சொல்றதுக்கு பாஜக சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல, அதுக்காக இப்ப பாஜக சொல்றாங்க, அது குறித்து அவர் மறுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லுவார், அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு பாஜகவினர் இப்படி கேட்பாங்க, நாளானைக்கு இன்னொரு கட்சிக்காரவங்க கேட்பாங்க, பாமகவினர் கேட்பாங்க, அடுத்த நாள் நாம் தமிழர் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் இவர் உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? சோ அடுத்த கட்ட தலைவர்கள் அதற்கு பதில் சொல்றாங்க. நிர்மல்குமார் அப்படிப்பட்ட ஒரு பதில தான் சொல்றாரு. அவங்களோட கூட்டணி கிடையாது, யாரோட கூட்டணிங்கிறது எங்கள் தலைவர் உரிய நேரத்தில் அறிவிப்பாருங்கிறாரு. அது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஆனா என்டிஏக்குள்ள வந்துருவாருன்றது வந்து எல்லாருமே சொல்றாங்க சார். ஆனா அது தகுந்த மாதிரி தாவேகா சைட்ல இருந்து திமுகவை நிறைய அட்டாக் பண்றாங்க. ஆனா அதிமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கோ அதிமுக பண்ணக்கூடிய தவறுகளுக்கோ எதுவும் விமர்சனத்தை முன்வைக்கவே மாட்டாருன்றப்ப ஓகே, அதிமுக மேல விஜய் ஏதோ ஒரு கண்ணு வச்சிருக்காரு அப்படின்றதானே புரிந்து கொள்ளும். இல்ல பாருங்க, நீங்க வந்து ஒரு முக்கியமான ஊடகவியலாளர், உங்களையும் மீறி வந்து இவர்களுடைய அந்த பொய் பிரச்சாரம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. ஒருவேளை விஜய் பாஜகவுக்கு போயிடுவாரோ அப்படின்னு வந்து அதுதான் சொல்றேன். இப்ப இது மாதிரி முக்கிய தலைவர்கள் சொல்றப்ப பின்னாடி அந்த காய் நகரத்தில் இல்லாம சொல்ல மாட்டாங்கன்றது நம்ம அந்த திருப்பி சொல்றேன். விஜய் எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைப்பார், பாஜகவோடு நிச்சயமாக கூட்டணி வைக்க மாட்டார். பாஜகவோடு கூட்டணி வைப்பது அவர்களுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து முரண்படுகிற ஒரு விஷயம். அதோடு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவர் நினைச்சா ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட ஜெயிக்க முடியாது பாஜக கூட போனா. இதுதான் யதார்த்தம், இது விஜய்க்கும் தெரியும். அதே நேரம் இவர்கள் எப்படியாவது விஜயை உள்ள கொண்டு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால இப்படி ஒரு நேரேட்டிவ் வந்து பல்வேறு ரூபங்கள்ல அவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு வந்து சில மாதங்கள் இருக்கு. அப்ப என்ன வேணாலும் இடையில நடக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணியில இருக்கும், இவங்க தான் இந்த கூட்டணியில இருக்காங்க நம்ம உறுதியாக நம்பும் போது அந்த சீட் பேரம் படியாம காரை அப்படி யூடர்ன் போட்டுட்டு இன்னொரு கூட்டணிக்குள்ள போற காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அதிமுக பாஜக நம்ம பேசுறோம், தேர்தல் நெருங்கும் போது அது எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கப்புறம் விஜய் ஏன் திமுகவை மட்டும் அட்டாக் பண்றாரு, அதிமுகவை அட்டாக் பண்ணல அப்படின்னா சிம்பிளான விஷயம், ஆளும் கட்சி அவங்களை எதிர்த்து தானே ஃபைட் பண்ண முடியும். நீங்க என்றைக்கோ ஆண்ட அதிமுகவோட மல்லு கட்டிட்டு இருக்க முடியாது, அது சரியான அரசியலும் கிடையாது. அதனால ஆளுங்கட்சியாக இருப்பதால் திமுக மீதான எதிர்ப்புங்கிறது கூடுதலா இருக்கு. நாளைக்கு அதிமுக இவர்களை விமர்சனம் செஞ்சா நிச்சயமாக விஜய் தரப்பிலிருந்து அதிமுக மீது விமர்சன கணைகள் பாயும். நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள்ல சாராம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு சார். அந்த அளவுக்கு இன்னும் இங்க தேசிய கட்சிகள் வந்து வேறு ஒன்று இருக்கா? அதாவது கார்த்திக் சிதம்பரம் அது தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரான்னு தெரியல. நிஜ நிலவரம் என்னன்னா, தேசிய கட்சிகள் தான் திராவிட கட்சிகளை சாராமல் அவர்கள் முதுகில் சவாரி செய்யாமல் இங்க அரசியல் பண்ண முடியாது, முக்கியமா தமிழ்நாட்டில். இதுதான் உண்மை. மற்றபடி இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுடைய தேவை என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு மக்களவை தேர்தல் நடக்கும் போது யார் பிரதமர் அப்படிங்கும் போது மோடி, ராகுல் காந்தின்னு காட்டுவதற்காக ஒரு தேசிய கட்சியை இவங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்குவாங்களே தவிர இந்த தேசிய கட்சி இருந்தாதான் நம்மால் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையெல்லாம் இங்க இல்லை. இன்னொன்று, கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்தாலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த கட்சியின் கொள்கைகளுக்கும் நிலைப்பாட்டுக்கும் முரணான கருத்தை சொல்கிற ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் கூறிய கருத்தை அதை நம்ம வந்து கடந்து போயிட வேண்டியதுதான். இப்ப டாஸ்மாக் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இப்ப தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு சார். ஊழல் அப்படின்றது திமுக மேல நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்பனன் வந்து அதிமுகவாகட்டும் பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் பேசுறாங்க. ஸோ திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே அணியில இருக்கணும் அப்படின்ற அந்த நகர்வுல சீமான் அவர்களை கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வருது, விஜய் அவர்களை கூட்டணியில் கொண்டு வருது அப்படின்னு அந்த ஒரு நகர்வுக்குள்ள விஜய் சமரசத்துக்கு உட்பட மாட்டாரா? சரி, திமுக நம்ம வீழ்த்தணும், நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு? இல்ல, நிச்சயமா மாட்டார். விஜய்க்கு வந்து அரசியல் களத்தில் திமுகவை வீழ்த்தணுங்கிறது ஒரு முக்கிய
இலக்கு தேவைதான், இலக்கு தான். அதை இவர்களோடு சேர்ந்து வீழ்த்தணுங்கிறது அவருக்கு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு வாதத்துக்காக அதை எடுத்துக்கிட்டாலும் அதிமுக கூட்டணிக்குள் விஜய் இப்ப திமுக கூட்டணி தோத்து இவர்கள் வெற்றி அடைந்தால் அதை யார் கிளைம் பண்ணிக்குவா? எடப்பாடியால் தான் கிளைம் பண்ணிக்க முடியுமே தவிர விஜயால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆனா அப்படி ஒத்துக்க மாட்டாங்களா சார்? ஆமா, இல்ல அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அதனால விஜய்க்கு என்ன பிரயோஜனம்? அப்ப இவர் தனித்து நின்று அவர்களை வெல்வதுதான் அவர் சரியான அரசியலா அவர் நினைக்கிறாரு. அதனால நிச்சயமா அது அவருக்கு முக்கியமில்லை. எல்லாத்துக்கும் மேல அந்த திமுகவை வீழ்த்துகிற கூட்டணியில் யாரு இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப ஒருவேளை பாஜக இல்லை என்றால் விஜய் அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கட்டத்தில் அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.